நான் என் வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு உணர்த்தின, உனக்கு கிளையா இருக்கிறதுக்குள்ள பொறுமையும் இல்லை, நான் உன்கிட்ட வேலை செய்யலாம் அப்படிங்கிறதுக்குள்ள தாழ்மையும் இல்லை. உனக்கு என்ன, வேற யாராவது ஏதோ சொல்லிடுவாங்களோ, உடனே நீ உனக்கு நீயே கனியை உருவாக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் காட்டி நல்ல பேரை வாங்கிட்டு என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நீ ஒன்னு அழிச்சிட்டு உண்மை உள்ளவனை கர்த்தர் தமக்கு என்று பிரித்தெடுக்கிறார். ஆண்டவர் சொன்னார், எனக்காக நீ பெரிய இந்த மாயமாலம் காட்டி எல்லாம் தேவை கிடையாது. உன் இருதயத்தை கிழிச்சிட்டு உன் உள்ளத்துல பார்க்கும்போது நீ உன்ட்ட கனி இல்லையா, போய் அழு. ஆண்டவரே, என்கிட்ட கனி இல்லை, கனி இல்லாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு அக்கினியிலே போடப்படும் என்கிற வார்த்தையை நான் படித்து விட்டு என்கிட்ட கனியும் இல்லாம நான் சந்தோஷமா படுத்து தூங்கிடுவேன்னா அந்த வார்த்தைக்கு நான் எவ்வளவுதான் கனம் கொடுக்கிறேன். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஆனால் மாம்சத்தின் கிரியைகள் மாத்திரமே என்னிடத்திலே வெளிப்பட்டு கொண்டிருக்கும் போது நான் சந்தோஷமாய் படுத்து ஒரு பிரச்சனை இல்லாம தூங்கிட்டு இருக்கேன்னா அந்த கிளைகள் வெட்டப்பட்டு அக்கினியிலே போடப்படும் என்பதற்கு நான் அதை பெருசா எடுக்கவே இல்லை, நான் அதற்கு பயப்படவே இல்லை.